இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்தரம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோவோட ஒரு பெரிய கிராண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டர்டே நடக்குது. ஆன் சாட்டர்டே 7th அட் நார்தகான் சபா. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்துருக்கோம். என்னென்னா டான்சர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் போது ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்து சென்னையோட ஹெரிட்டேஜ், சென்னையோட பாரம்பரியம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் இன்னுமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் மிஸ்டர் பிரின்ஸ் இருக்காரு. அவர் வந்து வெறும் இந்த ஷோவை வந்து முன்னாடி எடுத்து நடத்துறது மட்டும் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், லைக் ஃபேமிலி. அவர் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கும்போது சொன்னார், 26 இயர்ஸ் 23 இயர்ஸ் 32 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே நாள் நான் உங்களோட ஷோரூமுக்கு வந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வாடிக்கையாளராக வந்திருக்கேன். இப்போ அந்த ஷோவை வந்து சென்னையில் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் கூட வந்து கிருத்திகா சுப்பிரமணியம், அவங்க வந்து ஆர்கிடெக்ட் அண்ட் பரதநாட்டியம் டான்சர். என்ன அவங்க எல்லாருக்குமே தெரியும். சுஹாசினி, நான் வந்து டான்சர் கிடையாது, ஆனால் டான்சர் மாதிரி நடிப்பேன். அவங்க வந்து கோபிகா வர்மா. முதல்ல கோபிகா வர்மாவோட ஆரம்பிக்கலாம், ஏன்னா இது தொடங்குறதுக்கே ஷீ இஸ் த ரீசன், அவங்க தான் ரீசன். ஸோ அதனால் அவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, கேரளாவில் இருந்து வந்து சென்னையில் ஒரு மோகினியாட்டம் டான்ஸராக அந்த அக்செப்டன்ஸ் இன் சென்னை, அது ஒரு பெரிய ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் ஈவன் பிரின்ஸ் வந்து இஸ் ஃப்ரம் கேரளா. நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு ஹஸ் கிவன் அஸ் ஸோ மச். எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹோம் அண்ட் அவ்வளோ அக்செப்டன்ஸ், அவ்வளோ ஒரு ரிசப்ஷன், அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுஹாசினி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் கிருத்திகா சுப்பிரமணியம் அண்ட் ராஜா ரெட்டியோட டாக்டர் யாமினி ரெட்டி. நாங்கள் 3 பேருமா சேர்ந்து சவுத் இந்தியா பற்றி நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அது நிறைய வந்து என்னென்னா, கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து அந்த கஷ்டத்தில் ரொம்ப வீக்காக போகிற மாதிரி தான் பீப்புள் லைக் டு போர்ட்ரே விமன் ஆஸ் வீக் கேரக்டர்ஸ். பட் இதில் வந்து அவங்களுக்கு வர்ற கஷ்டத்தில் ஹவு தே பிகம் பவர்ஃபுல், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். இட் இஸ் எம்பவரிங். அந்த எப்படியோ நான் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் நம்ம கண்ணில் இருந்து வர ஓரோ அந்த டியர் நம்மளோட ட்ராப்பும் வந்து ஹவு இட் டர்ன்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ பலம் கொடுக்குறாங்க, ஹவு இட் மேக்ஸ் யூ பவர்ஃபுல். ஐ ஆல்வேஸ் ஃபீல் இது வந்து நேட்டிவ் விமன் பிகமிங் காடஸஸ், அதுதான் எங்களோட சப்ஜெக்ட். அதில் வந்து நான் வந்து கண்ணகியாக வரோம். கண்ணகி பிகம்ஸ் ஆட்டுகால் பகவதி இன் கேரளா. கோதை பிகம்ஸ் ஆண்டாள் பரதநாட்டியத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னும் அந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஒரு கோதை சின்ன பொண்ணு, ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு வந்து ஆண்டாளாக இன்றைக்கி உலகம் கூட அவ்வளோ இது பண்ணுற ஆண்டாளாக வந்து ஷீ இஸ் போட்ரி. வாசவி கன்னிகாவாக குச்சிப்புடியில் யாமினி ரெட்டி இஸ் கமிங் அண்ட் ஷீ இஸ் ரம்பா அண்ட் அதர்ஷாவோட ரம்பா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் வித்தின் மீ. எப்போவுமே நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அந்த விமனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணலாம். அண்ட் நான் பண்ணுறது அபிநயம், அவங்க பண்ணுறது அபிநயம், இவங்க பண்ணுறது அபிநயம், எல்லாருமே நாங்கள் அபிநயம் தான் பண்ணுறோம். பட் இன் டிஃப்ரெண்ட் தனித்தனி டிஃப்ரெண்டான ஒரு எங்களோட டேலண்டில் பண்ணுறோம். ஸோ வி ஹேவ் புட் ஆல் டுகெதர். அவங்க வந்து டான்ஸராக ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஷீ இஸ் டூயிங் தியேட்டர் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. எங்களோட டான்ஸுக்கு அந்த மாதிரி அந்த மாலை கோர்த்துருக்கிறது வந்து தியேட்டர்னால கோர்த்துருக்கோம். அது வந்து இட் இஸ் நாங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வெரி வெல் ரிசீவ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பர்ஃபார்ம் திஸ் பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் ஆஃப் விமன்ஹுட் அகெயின் இன் சென்னை. You should speak. I can speak in English. So I'm really happy to be part of this production. Something unique about this production is that whenever the audience has watched this production, they have always come back to us saying they felt very happy. In fact, first the premiere பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் நாங்கள் வந்து பார்த்தோம், ஒரு ரஜினிகாந்த் சினிமா பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ஹாப்பினஸ் வந்தது. இட் இஸ் ஸோ ஜாய்ஃபுல். ஸோ இட் இஸ் குட் பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ். தே திங்க் இட்ஸ் சம்திங் வெரி சீரியஸ் அண்ட் ஸோ சீரியஸ் தட் தே மே நாட் என்ஜாய். அந்த ஃபியர் இருக்குது. ஸோ ஐ திங்க் ப்ரொடக்ஷன்ஸ் லைக் திஸ், when we are blending dance with theatre, it makes the whole
concept of dance, classical dance, more accessible and appreciated by people who are not used to dancing. So I think that is a very big plus point, and we have to thank Suhasini for that, because she has written a script that is so beautiful. 5 different characters portray பண்ணிருக்காங்க. So அந்த 5 charactersum each is unique. So ஒரு audience அதை பார்க்கறச்சே they don't get bored when they are watching this production, because they are seeing an actress, like a award-winning actress, portraying characters and talking to the audience in a way in which she engages the audience. So it's very beautiful. I mean, people are having a good time and they're also watching this classical dance show. So I think it's very unique, and it's something that's going to, I mean, wherever we performed it, we expect 3,000 people, we get like 6,000 people. It's been wonderful, because I think people are eager to see how classical dance is now being done in a new way. Even though the dance is classical, it's being presented in a new way with theatre. So hats off to Suhasini for writing this beautiful script where she's threaded the dance forms together. We really enjoyed it, and we are thankful to Prince Jewelry, because they are unique and they represent great quality, and I think that's a good branding for our product. Thank you. சவுத் இந்தியானா 4 ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் வந்து குடும்பத்தாலேயும் பெண்களாலேயும், முக்கியமாக பெண்களோட அழகாலையும் இருக்கும். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கறது வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிற இந்த நகைகள் தான். இப்போ நாங்கள் 3 பேரும் பிரின்ஸ் தான் போட்டுக்கோம் பாருங்க. ஒருத்தர் ஒரு விதமாக இருக்கு பாருங்க. அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்காங்க, நான் கொஞ்சம் பழைய ஸ்டைலில், இவங்க கொஞ்சம் ராஜா பரம்பரை இல்லையா அப்படி இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அழகு சேர்த்து அந்த பாரம்பரியத்துக்கே ஒரு மெருகு சேர்க்கிற வேலை வந்து பிரின்ஸ் அவர் என்ன இதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்கலாம். Actually, Suhasini 1983 January 26th, Prince Jewelry Panangal Park showroom, குத்துவிளக்கு கத்தி இனாகிரேஷன் பண்ணாங்க. அந்த காலத்துல இருந்து சுகாசினி எங்க கடைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாக்கா குத்துவிளக்கு கத்துறது சுகாசினி தான். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு ஃபேமிலியா தான் வருவோம். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என் கல்யாணத்துக்கு வாங்கின ஒரே ஜுவல்லரி வந்து பாலக்காமல, அது வந்து உங்க ஜுவல்லரியில வந்து தான் வாங்கினேன். பாலக்காமல தான் வாங்கினேன். அதே மாதிரி அவங்க இதே மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த போறேன்னு சொன்னா என்கிட்ட சொன்னேன், ஃபோன்ல தான் கேட்டேன். இமீடியட்டா ஓகே சொல்லிட்டாரு. அந்த ப்ரோக்ராம் எப்படி எடுத்துட்டு போனோம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஐடியா கூட தெரியல. பட் அவங்க அப்புறம் வந்து அந்த கன்செப்ட் என்கிட்ட சொல்லும்போது தான் நினச்சேன் இது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி இட் வில் பி a very good concept and it is new for Tamil Nadu actually. Anything else that you want to say? It's a ticketed show, but we have given. I mean, the sponsors are. They have complimentary passes which they are giving to. கோபிகா கலப்படம் ஃபங்க்ஷன் வரலாம். லிட்டரலி ஆல் ஆர் வெல்கம் தான். ஆல்மோஸ்ட் வெல்கம் தான். ஸ்பான்சர்ஸ் பாசஸ் ஸ்பான்சர்ட் ஷோவாக இருக்கிறதுனால. இப்போ நான் வந்து என்னோட இன்வால்மெண்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் சித்தப்பா வந்து டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம் முற்போக்குவாதியாக இருந்ததுனால ஸ்டேஜில் டான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது, நீ டான்ஸ் கற்றுக்கணும் பட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு அவர் எதுவும் நினச்சார். அதனால நான் அதை கண்டினியூ பண்ணலை. ஆனால் என்னுடைய முதல் படம் எடுத்தப்போ நான் வந்து நிறைய வன்முறை அண்ட் வயலன்ஸ் எல்லாம் கிராமத்தில் ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது குழந்தைகள் அவங்களுடைய வெகுளித்தனம், அவங்களுடைய இன்னசென்ஸு ப்ளஸ் கலை மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி, நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு அப்போவே சின்ன குழந்தைங்களை வச்சு பரதநாட்டியம் பண்ணி அவங்க ஒரு ரொம்ப கஷ்டத்தில் கூட ஒரு குழந்தைகள் அந்த இளம் பிஞ்சுகள் வந்து ஒரு கலையை வெளிப்படுத்தும் போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் நான். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும், சிந்து பைரவியில் கவலை ஏதுமில்லை ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டு படின்னு அவர் பாலச்சந்தர் சார் சொன்ன அதுதான் இப்போ வந்து நாங்கள் பண்ணுறோம். டான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, அந்த வசதியான குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, தேவதாசிகள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு கலையாக
ஒரு சும்மா ரேடியோ கேட்கும்போது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி டான்ஸையும் ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். சினிமாவில் ஒரு சுண்டி இழுக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மற்ற எல்லா கலைகளையும் விட சினிமாவில் இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள், இட் புல்ஸ் பீப்புள் இன் டு தி தியேட்டர். அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் கோபிகா அண்ட் கிருத்திகா அண்ட் யாமினி ரெட்டி. அவங்க 3 பேரும் டான்சர்ஸ் மட்டும் இல்லை. கோபிகா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கிருத்திகா வந்து ஆர்கிடெக்டர் இருக்கிறதுனால விஷுவலி எல்லாமே யோசிக்க முடியும் அவங்களால. ஒரு லைட் எப்படி இருக்கணும், ஒரு ஷேடோ எப்படி இருக்கணும், ஒரு டைமென்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு சிலை எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களோட சேர்ந்து பண்ணதுனால விஷுவலாகவும் யோசிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால இது வந்து வெறும் பெண்கள் மட்டும் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. 1 மணி நேரம் 46 நிமிடம். வித் மியூசிக் வந்து ரெக்கார்டடாக இருக்கிறதுனால இல்லை, ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோட போர்ஷனுக்கு மட்டும் ஏஆர் ரஹ்மான். இல்ல வேற மியூசிக்கா தான் வரும். என்னோடது மியூசிக்கா வரும். பட் ஓஎஸ் அருண் வந்து டைட்டில் சாங் பாடியிருக்காரு. இவங்களுடைய பாடல்களை வந்து ராஜ்குமார் பாரதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபிகாவோட போர்ஷன், கோபிகா இது அருண் கோபிநாத், அண்ட் யாமினி ரெட்டி இது ஹைதராபாத் சேஷாச்சாரி ஹைதராபாத். ஒருத்தரும் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காங்க. கேரளால இருந்து தெரிஞ்சவங்க. இங்க நம்ம அவங்களதுல இருக்கும், அவங்களதுல இருக்கும். எங்க ஃபுல்லா பாடல் வரிகள் நிறைய இருக்கும். என்னோட இல்லை பாடல் வரிகளுக்கு பதிலாக நான் பேசுகிற வசனங்கள் இருக்கு. அது வந்து நான் ஆக்சுவலி நாங்கள் எப்படின்னா எல்லாமே இது வந்து சவுத் இந்தியாவாக இருக்கிறதுனால தமிழ் ஃபுல்லாக தமிழ் இருக்காது, இல்லை ஃபுல்லாக மலையாளத்தில் இருக்காது, ஃபுல்லாக தெலுங்குல இருக்காது, ஃபுல்லாக கன்னடத்தில் அப்படி இல்லாமல் அங்கங்கே அந்தந்த மொழிகள் இருக்கும். மொத்தமான மொழியாக இங்கிலீஷ் வச்சுருக்கோம். நாங்கள் நீ எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷும் வச்சுருக்கோம். பட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ஆண்டாள் அப்படிங்கிறப்ப எல்லாம் தமிழ் பாட்டாக தான் இருக்கும். கண்ணகின்றப்போ வசனமே தமிழில் தான் இருக்கும். அப்புறம் சிலப்பதிகார வசனங்களே இருக்கு. வாசவி கன்யா பரமேஸ்வரின்னு ஒரு கோவில் இருக்கு கர்னூல்ல. ரொம்ப சிறிய வயசுல இருந்த ஒரு இளவரசிய வயதான ஒரு ராஜா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம போருக்கு தயாரா இருக்கும்போது இல்ல ஆத்ம பலி, நான் வந்து என் உயிரை தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்க தேவி ஆதிபராசக்தி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு தேவிக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு. வாசவி கன்யா பரமேஸ்வரி, வாசவி கன்யா பரமேஸ்வரி ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது கர்னூல்ல, ஆந்திரா. இதே மாதிரி நான் பண்ற கேரக்டர் கூட ரம்பா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். உஷா உத்து பாடுற பாட்டு ரம்பாஹோ அப்படிங்கிற பாட்டு இருக்கும். அந்த ரம்பாஹோங்கிறது எங்கிருந்து வந்தது, அதோட ஆதி என்ன, அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த கதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். 17ஆவது நூற்றாண்டுல இருந்த ஆதில் ஷா அப்படிங்கிற மகாராஜா கர்நாடகாவில் மகாராஜாவா இருந்தப்போ ஸ்ரீலங்கால இருந்து சிலோன்ல இருந்து வந்த ஒரு டான்சர் ரம்பா. அவங்க 2 பேருக்கு உள்ள ஒரு நட்பு, அந்த ஒரு இது வந்து உண்மையான கேரக்டர். இது வந்து ஆனா பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா. இதுல சினிமாவும் நிறைய கலந்துருக்கு. நீங்க நேரா பார்க்கும்போது நீங்க எல்லாம் பிரஸ் பீப்புள் எல்லாருமே நீங்க கூட வந்து பார்க்கணும் நார்தகான் சபால நிச்சயமா. ஏன்னா இதுல சினிமாவும் கலந்துருக்கு, டிராமாவும் கலந்துருக்கு, இதுல விஷுவல்ஸும் கலந்துருக்கு, ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால அதோட விஷயங்களும் கலந்துருக்கு, மியூசிக் இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நாங்க ஸ்டேஜ்ல நாங்க 4 பேர் தனியா தான் இருப்போம். எங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஒரு இமேஜின் பண்ணிக்கணும், இல்ல அவங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நாங்க கொண்டு வந்துருக்கோம். இல்ல அந்தரங்கம் வந்து அது இல்லை, அந்தரங்கிறது உள்ளே நமக்குள்ளே. ஸோ கூடி மொத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா மேல் இன்சைட் மேல் காட்ஸ்னா அவதாரம். ஏன்னா இப்போ விஷ்ணு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அவதாரம் வெளிப்படுத்துகிற மாதிரி. பட் லேடிஸ்க்குள்ள பவர் அவங்களுக்கு உள்ளூர இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி பிக் த நேம் அந்தரம். இட் இஸ் ஆக்சுவலி சஜஸ்டட் பை ராஜா ரெட்டி. ஆணாதிக்கத்தை பத்தி அதான் நான் சொன்னேன். எங்க 4 ஹஸ்பண்ட்ஸே வந்து எவ்வளோ உன்னதமான மனிதர்கள்ங்கிறத நீங்க போய் பார்க்கலாம். எங்களை இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனுக்கு ஃபுல்லா என்கரேஜ் பண்ணுது. அவங்களோட ஹஸ்பண்ட் பில்டர், ரொம்ப ஃப்ரெண்டு சுமந்த். இவங்க ஹஸ்பண்ட் கேட்க வேணாம் ராஜா, எங்க ஹஸ்பண்ட் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி யாமினியோட ஹஸ்பண்ட் புதுசா அவங்க இப்போதான் யங் கப்பல், அவங்க சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கூட அவங்க பார்த்துட்டு நீ போயிட்டு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஆண்களுக்கு எதிராக கிடையாது, பெண்களுடைய சக்தி இப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஆண்டாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெரியாழ்வார் எப்படி வளர்த்தாரு, ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கலையே, கடவுள் மாதிரி வளர்த்தாரு. ஸோ அதனால அவங்களுக்கு எதிர்த்து அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆதில் ஷா ரம்பா கூட எடுத்துக்கோங்க, 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமான 2 தம்பதிகள்.
தீய சக்திங்கிறது சுத்தி இருக்கு. அது ஆணா இருக்கணுங்கிறது எந்த சக்தியா வேணா இருக்கலாம்.